எல்லாருக்கும் ஒரு சிக்கல் வரும். ஒரு சிக்கல் வர்றப்போ நம்ம அந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்றோன்றதை பொறுத்து தான் இவன் யாரு நம்ம யாருன்றது வந்து முடிவு பண்ணுது. நமது செயல்களை நாம் முடிவு செய்கிறோம், நமது செயல்கள் நம்மை முடிவு செய்கின்றன. அப்போ ஒருத்தவங்க ஒரு செயலை வந்து ஆட்டுறாங்கன்னா அது வந்து அந்த தனிப்பட்ட நபரினுடைய ஒரு மரபு மட்டும் கிடையாது. சில நேரத்துல சமுதாயம் அவங்களுக்கு கொடுத்த தைரியமாகவும் இருக்கலாம். சரி, கண்ணகின்றவங்க பாக்குறப்போ ஒரு சாமானிய பெண், அவங்க வந்து வேற ஒரு பகுதியில் இருக்கிறாங்க, கணவன் இருக்காரு. இப்ப கணவர் வந்துட்டு ஒரு மாற்று வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ரொம்ப காலம் கழிச்சுதான் வர்றாரு. வர்ற கணவனை நம்பி அவங்க ஒரு தொழில் தொடங்குவாருன்னு ஒரு பெரிய நகரத்துக்கு வர்றாங்க. வர்ற இடத்துல அந்த கணவன் வந்துட்டு திருடிட்டாரு அப்படின்னு ஒரு பழி சுமத்தி கொல்லப்படுறாரு. இது வரைக்கும் கண்ணகி வந்துட்டு நம்மளுடைய நோக்கில சாதாரண பெண் தான். தனது கணவன் வந்துட்டு ஒரு தவறான குற்றச்சாட்டுல தண்டிக்கப்பட்டான்னு வர்றப்போ அதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் பரவாயில்லன்னு எதிர்த்து நின்று அந்த இடத்துல வாதாடி அவங்களோட நியாயத்தை வந்து ஒரு பெண் வந்துட்டு வாங்கி தர்றாங்கல்ல, அங்கதான் கண்ணகி தெய்வம் இல்லைங்களா? அவ்வளவுதான். அப்ப அந்த ஒரு நொடியில ஒரு சாதாரண பெண், குடும்பத்து வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பெண் ஒரு அரசவைக்கு போய் ஒரு அரசட்ட பேசி அவருடைய தவறை வந்துட்டு அங்கேயே நிரூபிச்சு அந்த இடத்துல நிரூபிக்கிறப்போ என்னன்னா ஒரு தெய்வத்தன்மையை எழுதுறாங்க. மதுரை மக்களும் அவங்களை தெய்வமா தான் கும்பிடுறாங்க. மற்ற ஊர் மக்கள் கண்ணகியனுடைய கணவர் எந்த ஊர்ல கொல்லப்பட்டாரோ, எந்த ஊர்ல வந்துட்டு அவங்க தனது உயிரை தங்களே மாய்த்து கொள்ள முடிவு செய்தாங்களோ அந்த மதுரையிட மக்களே வந்துட்டு கண்ணகி தெய்வமா ஏத்துக்கிறாங்கல்ல. அப்போ அதுதான் வந்துட்டு கண்ணகியினுடைய தெய்வத்தன்மை. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கே கூட இப்போ கதைலாம் சொல்லுவாங்கல்ல, இப்ப ஏதாவது பெண்கள் அப்படின்னாலே பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கணும். கணவர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்க வீதி வாழ்க்கை அப்படியே வந்து கணவருடைய நினைவோட வாழணும் அப்படிலாம் இல்லாம ஒரு பெண் வந்து போராடுறதுக்கு துணிறது, அதுவும் ஒரு பெரிய அரசு எதிர்த்து போராடுறதுக்கு துணிறதுன்றது அந்த பெண்ணினுடைய தெய்வத்தன்மை. ஒரு சாதாரண பெண் அவங்க அரசவைக்கு வந்து அரசன் கிட்டக்க நியாயத்தை சொல்றப்போ அதெல்லாம் இல்ல அப்படின்னு அவங்க மேல பொய் கேஸ் போட்டு உள்ள வைக்கலாம். அந்த இடத்துலயே உடனே நீங்க ஒரு வழக்குல பாத்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு வழக்காடுறது, அப்புறம் தீர்ப்பு, அப்புறம் தண்டனை. இது மூணு மிக முக்கியமான பகுதி. வழக்காடுறது வந்து கண்ணகி அவங்களுக்காக வழக்காடுறாங்க. அதுவும் எப்படி சொல்றாங்க, பாண்டிய மன்னன் பார்த்து தேராமன்னான்றாங்க. இல்லை தேர மாட்டையா அப்படின்னு சொல்றது மாதிரி எடுத்த உடனே, ஏன்னா ஒரு நாட்டுல இவ்வளவு நடந்திருக்குது, நான் அவங்க அரசவைக்கு வந்திருக்கேன், ஊரே வெளின்னு அது கூட தெரியாம நீ உள்ள உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு இருந்தாலும் அதான் சொல்லியிருப்பாங்க போல. ஆமா. ஆனா என்னன்னா இன்னைக்கு இப்படி யாராவது சொன்னாங்கன்னா அவங்க என்ன ஆவாங்க? தமிழ்நாட்டுல ஒரு பெரிய தலைவருக்கு வந்துட்டு டாக்டர் பட்டம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு மாணவர் சங்க தலைவர் வந்து எதிர்த்தாரு. அப்புறம் அவர் வந்து இறந்து போனாரு. அப்புறம் இறந்து போனவரோட உடலை வந்துட்டு அவங்க அப்பாவே இது பையனோட உடல் இல்லைன்னு சொன்னாரு. தமிழ்நாடு நடந்தது இல்ல, ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம்ல. ஆனா பாண்டியரசர் அது பண்ணலையே. அப்போ வர்றப்போ அவர் தானே அங்க நீதிபதி, நீ வந்து பொய்யா சொல்றேன்னு சொல்லலாம்ல. அந்த வழக்கு முடிஞ்சோன்னு என்ன சொல்றாருன்னா, நான் தான் கல்வன், கணவன் கல்வன் கிடையாது, நான் இதுல வந்து நான் தான் திருடன்னு சொல்லிட்டு கெடுகையின் ஆய்வில் அங்கேயே தீர்ப்பு கொடுத்து இறந்து போறாரு. ஏத்துக்கிறாரு, தண்டனை கொடுத்துறாரு. தண்டனை கொடுத்து அந்த அரசு தனக்கு தானே மரண தண்டனை கொடுத்து யார் செத்து போக சொல்லுங்க? அப்ப அந்த இடத்துல தமிழர்களுடைய நீதிமுறை எப்படி இருந்ததுன்றதுக்கான ஒரு சான்றாகவும் சிலப்பதிகாரம் இருக்கு. அப்ப இன்னொன்னு என்னன்னா, இந்த பெண் வழிபாடு அப்படின்றது அல்லது பெண்ணை வந்து தலைமையாக ஏத்துக்கிறதுன்றது ஒரு சமூகத்தினுடைய மனநிலை. இன்னைக்கு அமெரிக்கா வந்து அவ்வளவு முற்போக்கா இருந்தாலும் கூட ஒரு பெண்ணை வந்து அவங்க அதிபராயத்துக்கு தயாரா இல்லையே, இன்னைக்கு பாக்குறோம்ல. ஆனா வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்களே, தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு பெண்ணை ஏத்துக்கிட்டாங்களே, நம்மளால ஏத்துக்க முடியுதுல்ல. பெண்களை ஏத்துக்கிற மனநிலை, அது பெண்களை வந்துட்டு அவங்களுடைய ஆற்றல வந்துட்டு உயர்வாக மதிப்பிடக்கூடிய மனநிலைங்கிறது தமிழ் சமூகத்துல இருக்குன்றதுக்கும் சிலப்பதிகாரம் வந்து பெரிய அளவுல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு.